உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையோடு இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எமிலி டிக்கன்சன் அப்படின்னு ஆங்கில இலக்கியத்தில் ஒரு படைப்பாளர். அவங்க சொல்கிறாங்க, ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்வதற்கு புத்தகத்தை விட மிக அதிக வசதியான வாகனம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. நாமெல்லாம் இப்போ ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன், நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் பேக் செஞ்சுப்போம். சூட்கேஸ் நிறைய ட்ரெஸ் அடுக்கி வச்சுப்போம். அப்புறம் அன்றாட தேவைகளுக்கான பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுப்போமே தவிர எத்தனை பேர் புத்தகங்களை எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லை. அதைத்தான் எமிலி டிக்கன்சன் சொல்கிறாங்க. ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு புத்தகத்தை விட சிறந்த வாகனம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. இந்த புத்தகம், வாசித்தல், கல்வி, படிப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு எப்போதிலிருந்து இயல்பானதாச்சு? அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? நெடுங்காலமாக பல நூற்றாண்டாக பெண்ணுக்கு படிப்பதற்கு, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட சமூகம்தான் இந்த உலகத்தின் சமூகம். இன்னமும் கூட பல ஊர்களில், பல நாடுகளில் பெண்களுக்கு படிப்பு என்பது எட்டாத கனவாகவே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ் மண்ணில் ஔவையார், ஆண்டாள் போன்ற பெரும் புலவர்கள் வாழ்ந்திருந்த பூமி இது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூட பெண்கள் படித்திருந்தார்கள்ங்கிறது நல்லா தெரியும். ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி திடீர்னு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கான படிப்பு, பெண்களுக்கான கல்விங்கிறது கேள்விக்குறியானதாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது? வள்ளல் பிரானுக்கு அதை பற்றிய அபிப்பிராயம் என்ன? அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அந்த நிலையில் வள்ளல் பிரான் பெண் கல்வியை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு உரைநடை பகுதி. பேருபதேசம் அப்படிங்கிற அவருடைய உபதேசத்தில் இருக்குது. பெண் கல்வியை பற்றி வள்ளல் பிரானின் குரல் என்ன சொல்கிறதுங்கிறத பாருங்க. பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டியது. மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. தத்துவம் முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள். உபதேச குறிப்புகளில் இந்த கருத்தை சொல்கிறாரு. அப்படிங்கும் போதே நமக்கு ஒன்று தெரியும். என்னன்னா, வள்ளல் பிரான் உபதேச குறிப்புகளில் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் பார்வதிபுரத்து எளிய மக்களிடம் சொன்னது, தினந்தோறும் மாலையில் உபதேசங்களாக, உரைநடை பேச்சுகளாக சொன்னது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆண்கள், பெண்கள் எல்லோருமே சாமி இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டு வரலாம் அப்படின்னு பார்வதிபுரத்து எளிய மக்கள் வந்திருப்பாங்க ஞான சபைக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வள்ளல் பிரான் இதை பெருமையாக இவ்வளவு தூரம் விளக்கமாக பேச பேச கண்கள் விரிய பார்த்திருப்பார்கள். அப்போ அவங்க மனசில் ஒன்று ஓடி இருக்கும், நம்மளை படிக்கவே விடலையே, படிக்கவே வைக்கலையே, படிக்க வச்சுருந்தா சாமி சொல்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அதை அவரிடம் கூட சொல்லி இருப்பார்கள். அந்த நிலையில்தான் வள்ளல் பிரான் இதை சொல்கிறார். பெண்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மிகச் சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த முதல் போராளியின் குரலாக வள்ளல் பிரானை சொல்லலாம். வள்ளல் பிரான் என்கின்ற சித்தர்தான் நாம் பார்த்திருக்கக்கூடிய மிகச் சமீப காலத்தில் முதலாக குரல் எழுப்பியவர், பெண்களையும் கல்வி கற்க வேண்டும் என்று, பெண்களுக்கும் யோகம் முதலியவற்றை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னவரும் அவர்தான் என்னும்போது அவரை சித்தர் என்று சொல்லுவதா, ஞானி என்று சொல்லுவதா, வடலூர் ஞான சபையை உருவாக்கிய அந்த மயன் என்று சொல்லுவதா, அல்லது பெண் கல்வியை பற்றி உரத்த குரல் எழுப்பிய ஒரு போராளி என்று சொல்வதா, பெண்களின் கல்விக்கு முதல் படியை, முதல் அடியை எடுத்து வைத்த முன்னத்தி தேர் என்று சொல்வதா, முன்னத்தி ஏர் என்று சொல்வதா என்று வியந்து கொண்டே இருக்கலாம். அவருடைய பாதையில் தான் இன்றைக்கு சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களின் கல்வியை விரிய திறந்து வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திரும்பவும் வள்ளல் பிரானின் வார்த்தைகளில் பயணிக்கலாம். எப்படி அவர் ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக பெண் கல்வியை பற்றி பேசியிருக்கிறார்ங்கிறத புரிய முடியும். பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டியது. மகளிர் சமத்துவ நிலை அப்படின்னு இதுக்கு தலைப்பை கொடுக்குறாரு. யோகம் முதலிய சாதனங்கள் கற்பிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு கட்டளையாகவே, ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்கிறார். கற்பிக்க வேண்டியது முக்கியமா இல்லையா அப்படியெல்லாம் கேள்வி இல்லை, சந்தேகம் இல்லை, ஒரு டில்லி டாலிங் இல்லை.
கற்பிக்க வேண்டியது அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிடுறார். அப்படிங்கும்போது அது நாள் வரைக்கும் சமூகத்தில் பெண்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள்? கரண்டியை எப்படி பிடிக்கிறது, தோசை எப்படி சுடுறது, இட்லி எப்படி வார்க்கிறது, அரிசியை வேக வச்சு சாதமாக்கி அதை கஞ்சியை எப்படி வடிக்கிறது, வீட்டை எப்படி பெருக்கிறது, துணியை எப்படி துவைக்கிறது, கல்யாணம் ஆயாச்சுன்னா குழந்தையை எப்படி பெற்று வளர்ப்பது, இதையெல்லாம் தான் கற்றுக் கொடுத்தார்களே தவிர யோகம் முதலிய சாதனங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. எதுக்கு? உனக்கு அடுப்பூதுற பொண்ணு தானே, நீ இன்னொருத்த வீட்டில் வாழ போகிறவ தானே, உனக்கு சமைக்க தெரிஞ்சால் போதும், அது தெரிஞ்சுக்கோ ஒழுங்கா, காய்கறி எப்படி வெட்டுவது, வெங்காயத்தை எப்படி கண்ணீர் வராமல் உரிப்பது, இதையெல்லாம் தான் சொல்லி கொடுத்த சமூகத்தில் வள்ளல் பிரான் தான் பெண்ணுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார். அடுத்த கல்வியை சொல்கிறார் பாருங்க. மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லி கொடுக்க வேண்டியது. பேதமற்றுங்கிற வார்த்தை முக்கியம். எதனோடு பேதம்? அதுதானே ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சமூகம் என்பது ஆணாலும் பெண்ணாலும் ஆனது. ஆணுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த சமூகம் பேதத்தோடு பெண்ணுக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் என்று மறுதளித்ததல்ல. அப்போது பேதமற்றுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆணுக்கு நீ எதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாயோ, எந்த வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கிறாயோ, அதே விஷயங்களை பெண்ணுக்கும் அபேதமாய் சொல்லி கொடுக்கணும், அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்ன அந்த புரட்சி கருத்து எவ்வளவு ஆணித்தரமாக 19ஆம் நூற்றாண்டில் அடிமைத்தனம் மேலோங்கி இருந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் பெண்ணுக்கும் அபேதமாய் படிப்பு முதலியவை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்ன நம்முடைய வள்ளல் பிரானின் குரல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இந்த யோகம் படிப்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும் பெண்ணின் வாழ்க்கையில்ங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. தத்துவம் முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள். முதல்ல யோகம் சொல்லித்தரணும்னு சொன்னார், அடுத்தது படிப்பு சொல்லித்தரணும்னு சொன்னார், அடுத்து தத்துவம் சொல்லித்தரணும்னு சொல்கிறார் பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை ஆழமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு பெண் ஒரு கருத்தை சொன்னான்னா, உனக்கு என்ன தெரியும், வாயை மூடிட்டுறேன், இதெல்லாம் பெருசாக தெரியுமாக்கும் உனக்கும், நீ சொல்லித்தான் இந்த உலகம் விடிய போகுதா, நீ சொல்லித்தான் சேவல் கூவ போகுதா அப்படின்னு பெண்ணை ஒதுக்கி வைக்கின்ற நிலை. தத்துவங்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை, சிந்தனைகளுக்கும் அவளுக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்ன சமூகத்தில் தத்துவம் முதலிய ரூபாதிகளை சொல்லி கொடுத்தால் நாம் பேசுகின்ற இந்த துரிய விஷயங்கள், ஆசிரமத்தின் சிந்தனைகள் அவர்களுக்கு புரியும் என்று எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை, விடியலை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் தான் நாம் வள்ளல் பிரானை இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இனியும் கொண்டாடுவோம். ஏனென்றால் பெண்களுக்கு இருண்ட வாழ்க்கை தான் சாத்தியம், இருண்ட வாழ்க்கை தான் சாஸ்வதம் என்று சொன்ன அந்த நிலையை மாற்றி முதலாக விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளலார் என்கின்ற வள்ளல் பிரான். என்றால் ஞானத்தை மட்டும் அள்ளி கொடுக்கவில்லை, அருளை மட்டும் அள்ளி கொடுக்கவில்லை, சமூகத்துக்கு பெண்களுக்கு விடுதலையை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதனால் அவரை இன்னமும் அதிகமாக, இன்னமும் உயர்வாக கொண்டாடுவோம். அதன் மூலமாக பெண்களையும் கொண்டாடுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.